வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இப்போ பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் சொல்லலாம், ரீசனிங்குமே சொல்லலாம், இன் தொடர்பான கணக்குகளை வச்சுக்கலாம். ஏஜஸ் ஏன் இது யூனிஃபார்மாக வருது எல்லாத்துலேயுமே கேட்பாங்க. நீங்கள் டிஇடி படிக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? அடுத்தது எஸ்ஐ அண்ட் போலீஸ் டெஃபினட்டாக வரும். மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கண்டிப்பாக வருங்க. இதை ரெலவெண்ட்டாக இல்லாத ஒரு கொஷின்ஸ் இல்லாமல் இல்லை. பட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக நான் கண்டிப்பாக வரும்னு சொல்கிறேன். சரி, நம்ம டைரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், இந்த கணக்குகளை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் முதல்லன்னா, எல்லாத்துலேயுமே சமன்பாடு மூலயமா தீர்க்கலாம். அப்போ டிஇடி மாணவர்கள் படிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வினா எங்கே இருக்குன்னா இயற்கணிதத்தில் இருக்கும், அல்ஜிப்ராவில் இருக்கும். அல்ஜிப்ராவில் வினாவாக கொடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ இதை எதன் மூலிமா ஒரு சமன்பாடு எழுதி அந்த சமன்பாடை நீக்கல் முறையிலேயோ, சரிங்களா, எலிமினேஷன் மெத்தடில் இல்லை நீக்கல் முறையை தான் பயன்படுத்துவோம். சமன் செய்வதன் மூலியமாக என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது என்னென்னா விகித சமம், விகித முறையில் பயன்படுத்தலாம். ஸோ மூணாவதாக எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்சரை வச்சு போடுங்க, எல்லாமே ஆன்சர் வச்சு கம்பேர் பண்ணுங்க அப்படின்னா ஆன்சர் பேஸில் என்னதான் விடைகளை ஒப்பிட்டு பண்ணலாம். ஸோ இப்போ 3 வகையில் நம்ம என்ன பண்ணலாம்னா, 3-4 நம்மளே எழுதிட்டு போகலாம். அந்த 3 வகையில் நம்ம என்ன பண்ணலாம்னா பயன்படுத்தலாம். அது நமக்கு எந்த இடத்துல இருக்குதோ அதை சார்ந்து பண்ணலாம். சார் நீங்கள் இப்படி தான் ஸ்ட்ரிக்டாக பண்ணணுமான்னு கிடையாது. சரிங்களா? நீங்கள் ஆப்டிடியூட் அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக எங்கேயுமே ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதே மேத்தமெட்டிக்கலாக 2 மார்க் 5 மார்க்ஸ்னால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம போட்டாகணும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வினா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் நவ் 110 years and their ages 20 years ago were in the ratio of 4:3. the age of A is, அப்போ A isனா இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் கேட்குறாங்க. தமிழில் சொன்னால் ஏ மற்றும் பின்னு மொத்த தற்போது வயது. அப்போ ஏவும் பியும் தற்போதைய வயது என்ன இருக்குதுன்னா 110. சரிங்களா? அப்போ ஏ 60 இருக்கலாம், பி 50 இருக்கலாம். நாங்கள் கொடுத்துக்கிற ஆப்ஷன் வச்சு தான் நமக்கு சொல்ல முடியும். 20 வருடத்திற்கு முன்பு அவர்களின் வயது விகிதம் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா 4:3. சரிங்களா? இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா நினச்சாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி 4:3 அப்படின்னா நினச்சிக்கங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடினா இதையே ஒருவேளை டோட்டல் வயசு அவங்க சொல்லணும்னா இவருக்கு 20 வயசு குறையும், இவருக்கு 20 வயசு. அப்போ மொத்தமாக குறைஞ்ச டோட்டல் வயசு எவ்வளோ இருக்குங்க? 70. அப்போ என்ன ரேஷியோவில் இருக்கிறாங்க பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு, 4:3. அப்போ என்னதுங்க டோட்டலாக 7x இல்லை 7 யூனிட் தான் இருக்கிறாங்க. இப்போ 70. இப்போ x = 10. இப்போ எக்ஸ்னு எழுதணும்னு அவசியம் இல்லை, சொல்கிறேன். ஒரு யூனிட் எவ்வளோங்க? 10. அப்போ இவர் எவ்வளோ இருப்பார்? 40. இவர் எவ்வளோ இருப்பார்? 30. அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ப்ரெசென்ட்னா என்னது? 60. இவர் எவ்வளோங்க? 50. யாரை கேட்டுக்கிறாங்க? ஏ கேட்டால் 60, பி கேட்டால் 50. இப்போ யாரை கேட்டுக்கிறாங்க? ஏ கேட்டுக்கிறாங்க 60. ஓகேங்களா? க்ளீனா? சரி, அடுத்தது ரெண்டாவது கொஷின்ஸ். த ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் சரி ஓகே 3 நபர்களின் வயது விகிதம் 4:7:9. ஓகேங்களா? 8 வருடங்களுக்கு முன்பு அந்த 3 பேரின் வயதுகளின் கூடுதல். அப்போ 8 வருடத்துக்கு முன்னாடி, சரிங்களா, 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா 56. இப்போ இந்த 4 பேர்த்துக்கு சாரி எத்தனை பேர்? 3 பேர். அப்போ இப்போ என்ன வரும்? இவருடைய வயதுகள் 56ஓட இவருக்கு ஒரு 8 வயசு, இவருக்கு ஒரு 8, இவருக்கு 8. 8 + 8 + 8 நான் போட்டு எழுதி வச்சுக்கலாம். அப்போ தான் தெரியும். அப்போ எவ்வளோ வந்திருக்கும்? 24. இப்போ டோட்டல் வயசு இப்போ எவ்வளோ? 80. பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சிங்களா? டோட்டல் வயசு எவ்வளோ? 80. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் வச்சு கூட போடலாம். இது வராது. தற்போதைய அவர்களின் வயதுன்னா வராது. இது வருமா? வராது. இதை கூட்டுங்க. 6, 8, 14. 14 + 6 என்னதுங்க? 20. 20 அடுத்தது 20, 40, 70, 80 இது வரலாம். அடுத்தது என்னதுங்க? 30, 50. இது பாருங்கள் அதிகமாக வருது. 20 + 30 50, 90. இது அதிகமாக வருது. அப்போ ஆன்சர் என்னது? 16:28:36. அது சுருக்குனா 4:7:9 வரணும். ஏன்னா இது 4ஆல் ஃபஸ்ட்டு நம்பர் டிவைட் ஆகுது. இது 7ஆல் டிவைட் ஆகுது. இது 9ஆல் டிவைட் ஆகுது. அப்படி பார்த்து ஆன்சரை பார்த்து சொல்லலாம். ஓகேங்களா? இல்லை 80 எதால் டிவைட் பண்ணலாம்? 20ஆல். ஏன்னா 20 யூனிட் தான் டோட்டல். அப்போ எவ்வளோ வந்திருக்கும்? 4. இப்போ 16. 4 பேருக்குண்ணா, இதோட 4 பேருக்குண்ணா 28, இதோட 4 பேருக்குண்ணா 36. நம்ம எல்லா வகையிலையும் போட்டு பார்க்கக்கூடிய ஆட்களாக மாறணும். அப்போ தான் கொஷின்ஸை நம்ம அங்கே போகும்பொழுது
என்ன மைண்டில் வருதோ முதல்ல அதை ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ஈக்குவேஷனில் பண்ணாதான் வராதான், ஈக்குவேஷனில் பண்ணாலும் வேகமாக பண்ணால் வரும். சரி, பி மற்றும் கியூ தற்போதைய வயதுகளின் விகிதம் 2:3. சரி, 2:3 இப்போ வயது. அப்போ பியினுடைய வயது 2ஆல் வகுப்படக்கூட, எல்லாமே 2ஆல் தான் வகுப்படுது. மேலும் அவர்கள் வயதுகளின் வித்தியாசம் சொல்லிட்டான். அப்போ இது 2, இது 3, இது ரேஷியோ வயது. அப்போ ரேஷியோக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 1. அப்போ டோட்டல் வயசு, இதுக்கு ஒரு வயசு இருக்கும், இதுக்கு ஒரு வயசு இருக்கும். 2 அப்படின்னா 2 இல்லை வயசு. 2னுடைய பெருக்கல்ல ஏதோ ஒரு நம்பர், 3 பெருக்கல்ல ஏதோ ஒரு நம்பர். 2க்குள்ள வித்தியாசம் என்னென்னா விகிதத்துக்கு 1, வயசே எவ்வளோன்னு கொடுத்துக்கிறாங்கன்னா 8. அப்போ ஒரு யூனிட் 8 இயர்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இவருடைய இது வேணும்னா இன்ட்டு 2 × 8 16, இவரது வேணும்னா 2 × 8 24. யார் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆர்டர் மாறவே கூடாது. முதல் கிளாஸ் நடத்திருக்கிறேன், வேணா அந்த லிங்க்கில் விகிதம் போய் பாருங்கள். சரிங்களா? அப்போ என்ன ஆன்சர் வரும்னா 16. ஓகே. அதுக்கடுத்தது 4வது கொஷின்ஸ். ஒரு தந்தையின் வயதானது மகனின் வயதை விட 24 அதிகம். அப்பா பெரியவங்க பையனை விட. சரிங்களா? இவங்களுடைய வயசு வித்தியாசம் கொடுத்துருக்குறாங்க 24. சரி, 2 ஆண்டுகளுக்கு பிறகு, 2 ஆண்டுகளுக்கு, இது ப்ரெசண்ட், 2 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 2 மடங்கு. எப்பயுமே தெரிஞ்சுக்கங்க, யார் பெரியவங்களுக்கோ ரேஷியோ எழுதுறது, அந்த மடங்குன்னு வந்தால் ரேஷியோ எழுதலாம். இப்போ ஃபாதருக்கும் சன்னுக்கும் ரேஷியோ எழுதுறேன். எப்போனா 2 வருஷத்துக்கு அப்புறம் போய் எழுதுறேன். நல்லா திங்க் பண்ணிக்கணும். இன்றைக்கி 2025, இது 2027 இருக்கக்கூடிய வயசுக்கு நம்ம ரேஷியோ எழுதுகிறேன். எப்படி எழுதுனோம்னா, யார் சிறியவங்களோ அவங்களுக்கு 1ன்னு வைங்க. யார் சின்னவங்க? பையன் 1. அப்போ எத்தனை மடங்குன்னு சொல்லிக்கிறாங்களோ அவங்க பெரியவங்களுக்கு தான் 2 மடங்கு. அப்போ 2:1. சரிங்களா? சரி, இப்போ எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் வயசு வித்தியாசம் இந்த வருஷம் 2, அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல 3ன்னு. எப்பயுமே வயசு வித்தியாசம் மாறாது. எனக்கு 1 வருஷம் அதிகமாகனா எங்கள் அண்ணனுக்கும் 1 வருஷம் அதிகமாகும். அதே போல் தான் ஃபாதர் அண்ட் சன்னுக்கு எப்பயுமே வயசு வித்தியாசம் மாறாது. அப்போ பாருங்கள், இங்கே விகிதம் எவ்வளோ இருக்குது? ஒரே ஒரு யூனிட். அப்போ 1 = 24னா அப்பாவுக்கு என்ன வயசு இருக்கும்? அப்போ 48. கரெக்டுங்களா? பையனுக்கு எவ்வளோ இருக்கும்? 24. எப்போ? ஆஃப்டர் 2 இயர்ஸ் அப்புறம். அப்போ ப்ரெசண்ட்டில் என்ன இருக்கும்? 48ல் 2 குறையும் 46, 24ல் 2 குறையும் 22. யாருடைய வயசு கேட்குறாங்க? மகனின் வயது 22. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கிளியராக போயிட்டு இருக்கிறோம். நீங்கள் அப்படியே இந்த சம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்க. அடுத்தது, ஏயின் வயது பியை விட 2 வயது மூத்தவன். பியை விட 2 வயது மூத்தவன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யார் மூத்தவன்னா ஏ மூத்தவன். அப்போ ஏவுடைய வயசோட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? எந்த இது ஆட் பண்ணக்கூடாது. யார் வயது குறைவாக இருக்கிறாங்களோ அவங்களோட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறது எல்லாமே எங்கே இருக்குன்னா வயது குறைவாக இருக்கிறவங்களோட. அப்போ பெரியவங்களோட என்ன பண்ணலாம்? டிவைட் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறது, இந்த வேலையை தான் செய்யணும். பிஐ விட 2 வயது. அப்போ பிக்கு 2 வயசு கூட்டினா அந்த ஏவுடைய வயசுக்கு ஈக்குவல் ஆயிருமா. பியின் வயது, சரிங்களா, சிஐ போல் 2 மடங்கு. அப்போ சி இருக்குது இல்லையா, அந்த வயசை 2ஆல் பெருக்குனா கிடைக்கிறது தான் பியினுடைய வயது. இவர்களின் மொத்த வயது எவ்வளோ சொல்லிக்கிறாங்கன்னா 27. அப்போ ஏபிசி 3 பேரும் கூட்டினா எவ்வளோ வரும்னா 27. சரிங்களா? உங்களோட விருப்பம் தான், எது வேணாலும் எழுதலாம். சரிங்களா? இப்போ பியினுடைய வயது, சியினுடைய வயது அப்படியே வச்சுக்கலாம். யாருடைய வயது கேட்குறாங்க? பியினுடைய வயது தான் கேட்குறாங்க. சரி, அப்போ பி அப்படியே வச்சுக்கலாம். ஏக்கு என்ன எழுதலாம்? B+2 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? சிக்கு என்ன எழுதலாம்? பியில் பாதி வயசு, B/2. அப்போ என்னது? 27. சரிங்களா? அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த 2 அந்த பக்கம் போச்சுன்னா 25 செப்பரேட் பண்ணிடுவோம். இங்கே ஏ, இங்கே பி, இங்கே என்னது? அரை 2, அது அப்படியே எழுதலாம் 5/2 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ 5ஆல் அடித்தோம்னா 5. பியினுடைய வயசு என்னது? 5 × இந்த 2 அந்த பக்கம் போச்சுன்னா 10. இதெல்லாம் என்ன பண்ணணும்? அடிப்படை கணக்குகளில் பார்க்கணும். இந்த மாதிரி ஆட் பண்ணுறது. சார் 1.5 இப்படி எழுதலாம். இது எதுக்கு சமம்? 3/2க்கு சமம். சரிங்களா? இது கலப்பு பின்னம், இது தகா பின்னம். ஸோ இதெல்லாமே நமக்கு நம்பர் சிஸ்டத்தில் கண்டிப்பாக தேவை. அப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சோமா? அடுத்த கொஷின்ஸ், 6வது கொஷின்ஸ் பாருங்களேன். அபியின் வயது பாலாவின் வயதில் 2 மடங்கு கூட்டுத்தொகையை விட 2 மடங்கு கூட்டுத்தொகையை விட 2 வயது குறைவு. அபியின் வயது, பாலாவின் வயதில் 2 மடங்கு. பாலா யாருன்னா 2, பாலாவுடைய வயசு 2 மடங்கு, தொகையை விட 2 வயது குறைவு. இதை விட 2 குறையும். சரி, ஈஸியாக எழுது. அபியின் வயது 16. ஓகேவா? அபியின் வயது 16. அப்போ பாலாவின் வயது என்ன? இதெல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து ட்ரிக்குன்னு ஒன்றும் தேவையில்லை. எந்த பக்கம் கூட்டினா என்ன சொல்லணும்? 18, 2 = பாலா. சும்மா அப்படியே எழுதிட்டா நம்மளுக்கே தெரியும். பாலானா
என்ன வந்திருக்கும் 9. ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா நம்ம போதுமானது. அதில் வேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனடியாக கிளிக் பண்ணிட்டு போயிடலாம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஏயின் வயதானது 10 ஆண்டுகளுக்கு முன்பு பியின் வயதில் 2 மடங்கு. சரி பாருங்கள், இதில் நான் ஈக்குவேஷனில் எழுதுகிறேன். இதை ஈக்குவேஷன் எழுதுகிறேன், ரேஷியோவில் எழுதலாம், ஈக்குவேஷனில் எழுதுகிறேன். பாரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்போ ஏக்கு இப்போ ப்ரெசண்டில் இது ஏ வயசு, அவங்களுக்கு 10 வயசு கூட்டணும். வயதானது 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஏயின் வயதானது 10 ஆண்டுகளுக்கு முன்பு பியின் வயதில் 10 ஆண்டுகளுக்கு பிக்கு 10 வயசு குறையணும், முன்னாடி போகிறோம். வயதில் 2 மடங்கு, இந்த வயதில் என்னங்க 2 மடங்கு. சரி, ஏயின் வயதானது ஏயின் வயதானது பிஏ தான் சொல்கிறாங்க. பிஐ விட 9 வயது மூத்தவர், அப்போ பி கிட்ட தான் 9 ஆட் பண்ணணும். ஏதான் மூத்தவர். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஈக்குவேஷனில் நம்ம போகிறோம். இந்த சம்பவம் ஒவ்வொன்றிலையும் போடலாம். சரிங்களா? சரி பார்த்துக்கோங்க. ஏக்கு பதில் இப்போ யாருடைய வயசு வேணும்? பி தான் வேணும். அப்போ ஏவை வந்து பியாக மாற்றலாம். ஏ ஈக்குவல் டு பி + 9 கொடுத்துக்கிறேன். அப்போ பி + 9 + 10 2b - 20. ஓகேங்களா? இங்கே 19 இருக்குது, அந்த 20 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +20 19. ஓகேங்களா? இந்த பி அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ். அப்போ பியினுடைய வயசு 39ன்னு மைண்டில் ஆட் பண்ணியிருப்பீங்க ஆட்டோமேட்டிக்காக. சரிங்களா? சரி, அப்போ ஆன்சர் பி. அடுத்த கொஷின்ஸ். இது ஒரு லாஜிக்கல் கொஷின்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு அப்பா, இது ரிப்பீட்டடாக இருக்குதுங்க, ஒரு 3-4 கொஷின்ஸ் இது ரிப்பீட்டட். ஒரு அப்பா மகனிடம் சொல்கிறார், நீ பிறக்கும்போது, அப்பாவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, மேரேஜ் ஆகிட்டு ஏதோ ஒரு வயசில் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. பையன் பிறக்கிறான், யார்? சன்னு. அப்போ அவனுக்கு வயசு இருக்குதா? 0 இயர்ஸ் தான் பிறக்கும்பொழுது. சரி, நீ பிறக்கும்போது, அப்போ அவன் பையன் பிறக்கும்பொழுது அப்பாவுக்கு ஒரு வயசு இருக்குது. என்ன வயசு? எக்ஸ்னு வச்சுக்கலாமா? எக்ஸ் ஒய் எல்லாம் வேண்டாம். சரி, அப்பாவுக்கு ஒரு வயசு இருக்குது. அடுத்தது, நீ இப்போது உள்ள, அப்படின்னா கல்யாணம் ஆகிட்டு இப்போ ப்ரெசண்ட்டுக்கு 2025க்கு வந்துடுறாங்க. இப்போ பையனுக்கு ஒரு வயசு இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன வயசு உனக்கு இருக்குதோ அப்போ தான் எனக்கு வயசு. அப்போ 2 பேர்த்துக்கும் அவருடைய இது அவன் பிறந்தப்போ இருக்கக்கூடிய அப்பாவுடைய வயசு, இப்போ பையனுடைய வயசு. சரிங்களா? அப்போ இங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்தக்கூடிய ஆண்டுகள் எவ்வளோ? எக்ஸ் ஆண்டுகளா? இது எக்ஸா? அப்போ 2025ன்றது என்னது? 2x. அப்போ இவர் 16னா இப்போ வயசு எவ்வளோ இருக்கும்? 16ல் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஒரு 25னா இப்போ வயசு என்னவாக இருக்கும்? 25 + 25 50. இங்கே ஒருவேளை 22 வயசுனா இப்போ என்னதுங்க? 22 + 22 44 சொல்லலாமா? சரி, இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க? அப்பா வயது 46. அட ஈஸியாக போச்சுங்க, அப்பா வயசே கொடுத்துட்டாங்க. இப்போ 2x எவ்வளோங்க? 46. எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோங்க? நல்லா பாருங்கள், 23. அதாவது இப்போ பையன் வயசு 23, அப்பாவுக்கு பையன் பிறக்கும் பொழுது அப்பாவுடைய வயசு 23. ரொம்ப சிம்பிளா? சரி, ஆனால் அது கேட்கல. ஓகே, அப்பையன் 5 ஆண்டுகளுக்கு முன்பு, அப்போ 5 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன? இப்போ 23 வயசுனா 5 ஆண்டுகளுக்கு 23 - 5 என்ன போகிறோம்? ஆன்சரு 18. ஓகேங்களா? முடிஞ்சதா கான்செப்ட்? ரிப்பீட்டடாக வந்து போட்டுகிட்டே போயிடலாமா? அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின்ஸ். ராம் மற்றும் முக்தாவின் தற்போதைய வயது விகிதம். சரி, 9 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் விகிதம். முக்தாவின் தற்போதைய வயது என்ன? சார், இது நிறைய மெத்தடில் போடலாங்க. நான் வந்து இப்போ ஒரு இந்த விகித சமம் இருக்குது இல்லை, செயின் ரூல், அந்த மெத்தடில் போடுறேன். அதாவது இது கொடுத்துக்கிறத சமன்பாடு எழுதுவோம் இல்லையா, அந்த சமன்பாட்டில் லைட்டாக சிம்பிளிஃபை பண்ணி ஒரு டிங்கரிங் பட் ஒர்க் பார்த்து நம்ம ஒரு ஆன்சர் எழுதுகிறோம். இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? முக்தாவின் தற்போதைய வயது அப்படின்னா ப்ரெசன்ட் ஏஜ் தான் கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ ப்ரெசண்டில் என்ன ரேஷியோ இருக்குதோ அதை முன்னாடி எழுதிக்காங்க. ராம் முக்தா. சரிங்களா? சரி, 9 ஆண்டுகள், அப்போ ஒரு கோடு போட்டுக்காங்க. அதை ஈக்குவலில் எழுதுறது தான். 9 ஆண்டுகள் அப்படின்னா இவருக்கும் 9 வருஷம், இவருக்கும் 9 வருஷம். அது ப்ளஸ் சேம் சைனாக இருந்தாலும் சரி, சேம் சைனாக இருந்தால் மைனஸாக இருக்கலாம், ப்ளஸ்ஸாக இருக்கலாம். 9 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ரேஷியோவாக மாறுது? 3:4. சரிங்களா? ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, இது 2 கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன். 2 கிராஸ் மல்டிபிள், நல்லா சொல்கிறேன், 2 கிராஸ் மல்டிபிள். 3 4s are 12, 3 5s are 15. எது பெருசோ அதுலேருந்து கழிச்சிடலாம். 15ல் 12 கழிக்கலாம். கழிச்சா என்ன வரும்? 3. பக்கத்தில் உடனடிய எக்ஸ். எக்ஸ்னுடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்கும். ஒரு ஷேர், தட் மீன்ஸ் அந்த பங்குனுடைய மதிப்பு எவ்வளோ. திரும்ப என்ன பண்ணுறோன்னா, எகெயின் கிராஸ் மல்டிபிள் கீழே இருக்கிறது. 3 அது 3 9 27, 9 4 36. ஓகேங்களா? ஸோ 36ல் எவ்வளோங்க? 27 போச்சுன்னா 9. அப்போ எக்ஸினுடைய வேல்யூ என்ன இருந்துச்சுங்க? 3.
இப்போ 3ன்னா பாருங்கள், இங்கே என்ன எழுதிக்கிறோமோ அதில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணால் அவங்களுடைய வயது வந்துடும். 3 இங்கே என்ன கிடைத்தோ அது பெருக்கிக்கணும். 3 × 3 9. இங்கே இருக்கிறது தான் நான் இங்கே பெருக்கியிருக்கிறேன். அடுத்தது 5 × 3 15. யாருடைய வயசு கேட்குறாங்க? முக்தா 2வது இருக்குது 15. கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? பட்டர்ஃப்ளை மெத்தட் இருக்குது, அது போட்டுட்டா கீழே இருக்கிறத எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, அடுத்தது திரும்ப அதே மாதிரி கொஷின்ஸாக பார்க்கலாம். என்ன கொடுத்துக்கிறாங்க? ஒரு அம்மா மற்றும் மகளின், ஓகேங்களா, அம்மா மகள், இன்றைய வயது ப்ரெசன்ட் ரேஷியோ 9:4. இந்த வயது விகிதம் 6 ஆண்டுகள் கழித்து ஃப்யூச்சருக்கு போடுறாங்க. ஓகேங்களா, 6 வருஷம் ப்ளஸ் 6ன்னு போட்டுட்டாலும் சரி, உங்களுடைய விருப்பம் தான். சரியா? என்ன ரேஷியோ மாறுது? 2:1. உடனடியாக போட்டுருங்க, பாஸ் பண்ணிடுங்க. நான் கான்செப்ட் சொன்னேன்ல, தெரியலன்னா ஃபஸ்ட்டு அதே ஒரு தடவை பார்த்துட்டு திரும்ப பண்ணோம். ஓகேங்களா? இப்போ ஆன்சரை பாட்டு வந்து நான் போட்டுக்கிறது சரியான்னு பாருங்கள். கிராஸ் மல்டிபிள் 9 8. உடனே டிஃப்ரென்ஸ் பார்க்குறேங்க. 9 8 போச்சுன்னா எக்ஸு. அடுத்தது 12 6. என்ன வந்திருக்குங்க? 6. யாருடைய வயசு? அம்மாவோடைய வயது 9 × 6. ஓகேவா? 54. சரி, 9 × 6 54. இங்கே இல்லையே, நல்லா பாருங்கள். என்ன கொடுத்துக்கிறாங்க? இந்த வயது விகிதம் 6 ஆண்டுகள் கழித்து. ஓகேங்களா? எனில் மகள் பிறந்தபோது இங்கிலீஷில் ஏதாவது கரெக்டாக கொடுத்துக்கிறாங்களா பார்க்கலாம் இருங்க. The ratio of after 5 years, how many years should be mother at the time of birth of the daughter? சரிங்களா? இப்போ ரேஷியோ ஓகே. சரி, இப்போ ரேஷியோ என்ன இருக்குது? 9:4. அது மாறிடுச்சு இல்லைங்களா? 9:4. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது 6 வருடம் கழித்து. சரிங்களா? 2:4. சரிங்களா? ஓகே. சாரி, ஏன் அதுக்குள்ளே அவசரப்பட்டு பண்ணிட்டேன். 6 நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி, கண்டுபிடிச்சிருப்பீங்க. 6 6 9 6 9 54. அடுத்தது 4 6 24. கரெக்டு தானே? இப்போ வயசு ப்ரெசண்டில் பொண்ணுக்கு வயசு எவ்வளோ? 24. அம்மாவுக்கு வயசு எவ்வளோ? 6 9 54. கரெக்டு தானே? அப்போ பொண்ணு பிறக்காமல் இருக்குன்னா இதை கழிச்சிடணும். இப்போ இருக்கக்கூடிய வயசில் கழிச்சு எவ்வளோ வந்திருக்கும்? 30. சரியா? ஓகே. சடனாக நம்ம ஏதோ ஒரு தாட்டில் இருந்தோம்னா ஞாபகம் வராது. சரி, அடுத்தது 11. 2 சகோதரிகளின் வயது விகிதம் 5 ஆண்டு அப்படின்ட்டாங்க. அப்போ எழுதிடலாம். 5 ஆண்டு 1:3. சரி, எக்ஸு எவ்வளோ வந்திருக்கும்? 10. ஓகே. அப்போ பையனுடைய வயசு 10, இந்த பையனுடைய வயசு 20. 5 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு சொல்லிட்டாங்க. 10 + 5 20 + 5. பாருங்கள், நான் சொல்லவே இல்லை, எடுத்து எழுதிக்கிறேன். கிராஸ் மல்டிபிள் எகைன் கிராஸ் மல்டிபிள் அப்படி போட்டு போடுறது. ஓகேவா? சரி, அப்போ ஆன்சர் என்ன? 15:25. ஆன்சர் 3:5. ஓகே, கிளியரா? இந்த இது எதுவுமே பேசலை, அப்படியே எழுதுனேன். கொடுத்துக்கிற ரேஷியோ எழுதுனேன், எத்தனை வருஷம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை எழுதுனேன். எகைன் ரேஷியோ மேலே எழுதி சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் கிடைக்குது. சரியா? ஓகே, திரும்பவும் 10 ஆண்டுகளுக்கு முன் ஏயின் வயது, சரிங்களா, பியின் வயதை போல். 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஏயின் வயது பியின் வயதை போல் அப்படின்னு சொல்லிட்டேன்னா வயதை போல்னு சொல்லிட்டான். அப்போ பி எழுதிக்காங்க. பியை வச்சு தான் சொல்லணும். பி 1ன்னா அதை போல் எத்தனை இருக்கிறான்னா 4. இது எத்தனை வருஷத்துக்குன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்பு. சரி, 10 ஆண்டுகளுக்கு பின். அப்போ ப்ரெசன்ட் ஏஜஸ் கொடுக்கவே இல்லை. ப்ரெசண்ட்டில் அவங்க ஏஜ் இல்லை ரேஷியோ எதுவுமே கொடுக்கல. 10 ஆண்டுகளுக்கு பிறகு. சரிங்களா? எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னா பி வயதை போல் 2 மடங்கு. அப்போ நாம் இங்கே கீழே எழுதணும்ல, என்ன எழுதுவோம்? இங்கேருந்து இங்கே வரப்போகிறோம். அப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு பின்னாடி. அப்போ இங்கே பாஸ்ட்லேருந்து இங்கே வரப்போகிறோம். அப்படின்னா இது 2015, இது 2025, இது 2035. அதுதான் மீனிங். ஓகேங்களா? இப்போ 2015 2035 வந்தால் எவ்வளோ? 20 வருஷம். மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஓகே, அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? பண்ண என்ன வந்திருக்கோம்? 4 2. எது பெருசு? 4. பெருக்கிறம்பா, கிராஸ் மல்டிபிள். இதை பெருக்கணும், இதை பெருக்கணும். 4 1 4 2 1 2. எது பெரிய நம்பர்களோ அதுலேருந்து கழிச்சிக்கணும். 4லேருந்து 2 கழிச்சா இதெல்லாம் மனசுக்குள்ளாரே போட்டுக்கணும். 2x. ஃபஸ்ட்டு எக்ஸ் சேர்த்து எழுதிக்கிறீங்க. ஓகேவா? சரி, அடுத்தது இது கிராஸ் மல்டிபிள். 40 20 எவ்வளோ வரும்? 20. அப்போ x = எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு? 10.
எதில் வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணிங்க. இப்போ 10 எடுத்து இதோட சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வந்திருக்கும்? மேலே இருக்கிறதாம சப்ஸ்டிட் பண்ணோம். நாம் வந்து பட்டர்ஃப்ளை மெத்தட் யூஸ் பண்ணல, கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போ இவருடைய வயசு எவ்வளோ? 40. இவருடைய வயசு எவ்வளோ? 10. ஓகேங்களா? இப்போ எவ்வளோன்னா 2015 அவங்க கேட்குறது என்னென்னா 2025 அப்படின்னா இன்னும் 10 வருஷம் கூடணும். அப்போ பீனுடைய வயசு 20, இவருடைய வயசு 50. அப்போ ஆன்சர் என்னதுங்க? 20. புரியுதுங்களா? சரி, இன்னொரு தடவை பாஸ் பண்ணி என்னன்னு பாருங்கள். சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் 14. ஒரு பெண்ணின் வயது அவரது சகோதரியின் வயதை போலனா அவங்க சின்னவங்கன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, அப்போ கேல் அப்படி வச்சுட்டுமா தெரியாது. கேல் எப்படி வச்சுக்கலாம்? பெண் ஏபி அப்படி வச்சுக்கலாம், அதான் ஈஸி. ஓகேங்களா? ஏபி. பிஐ போல் எத்தனை மடங்கு இருக்கிறாங்களா? ஏ ஒன்று. 5 ஆண்டுகளுக்கு பிறகு, சரிங்களா, 5 ஆண்டுகளுக்கு பிறகு பின் இரு வயதுகளின் பெருக்கல் பலன், இவங்க 2 பேர்த்தினுடைய வயதுகளின் பெருக்கல் பலன் எவ்வளோன்னா 375. 375. இதுக்கெல்லாம் நான் என்ன ஆன்சரை வச்சே போடலாம். ஓகேங்களா? சரி, நல்லா பாருங்கள். எனில் சகோதரன் தற்போதைய வயது, அப்போ இந்த வயது எடுத்துக்கிறோம் 30. ஃபஸ்ட் ஆப்ஷன் 30 எடுத்துக்கிறோம். இது ஆப்ஷன் எடுத்து போடலாம். இது 30, இது ப்ரெசன்ட் ஏஜ். இது பெருக்குனா எவ்வளோ வந்திருக்கும்? 450 வந்திருக்கும். சரிங்களா? பெரிய பெருக்குனா எவ்வளோ வந்திருக்கும்? 30 × 15 பெருக்குனா என்ன வந்திருக்குங்க? 450. இவங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் 375 வருது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. சரி, பி ஆப்ஷன் இப்பயே 10 5 பெருக்குனா 50 தான் வருது. சரி, ஒரு வேளை செக் பண்ணலாம். இதோட 5 வருஷம் இவருக்கு ஆட் ஆகுது, அப்போ 15 வயசு ஆயிரும். இவருக்கு 5 வயசு ஆட் ஆகுது, 10 பெருக்குனா எவ்வளோ வந்திருக்கு? 150. இது கிடையாது. ஓகேங்களா? நமக்கு டைமிங் இருக்குது, அங்கே போட்டுடலாம் நீங்கள் எழுதுகிற எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? அப்போ 20 100 200. அப்போ இதுக்கு இப்போ எத்தனை? 5 வருஷத்துக்கு அப்புறம் 25. இவருக்கு எவ்வளோ? 15. அப்போ 5 375 வரதுக்கான சான்ஸ் உண்டு. பெருக்கி பார்த்தா 375 தான். எவ்வளோ வருது? 375. அப்போ எந்த ஆப்ஷன்? சி ஆப்ஷன். ஸோ அப்போ எல்லாமே போட முடியாதா? போடலாம். 375 ஆன்சர். அப்போ எந்த ஆப்ஷனு? சி ஆப்ஷன். சார் எல்லாமே வந்து ஆப்ஷன் வச்சே போட முடியாதா? போடலாங்க. ஆனால் எல்லாத்தையும் ஆப்ஷன் வச்சே போட்டுட்டு இருந்தால் அப்போ கான்செப்ட் எப்படி கற்றுக்குவோம்? கான்செப்டை வச்சு கற்றுக்காங்க, அப்புறம் ஆப்ஷன் வச்சு நீங்களே ட்ரை பண்ண முடியும். ஒரு குடும்பத்தில் ஏபி சி எனும் மூவர் உள்ளனர். ஏ மற்றும் பியின் கூட்டு சராசரி. அப்போ ஏவும் பியும் கூட்டு சராசரினா இதுதான் மீனிங். ஓகேங்களா? அப்போ ஏபி 2 பேர் இன்னும் கூடுதல் வயதுனா 2ஆல் பெருக்கிக்குதுன்னு அர்த்தம். 2ஆல் பெருக்கிக்கிட்டா வரக்கூடியதுன்னு அர்த்தம். சரி, அடுத்து பி மற்றும் கூட்டு சராசரி அப்படின்னு நான் பெருக்கிக்கிறேன் 19 × 2 அவங்களுடைய கூடுதல் வயசு. அடுத்தது சி மற்றும் ஏவனுடைய கூட்டு சராசரி, அப்போ 2ஆல் பெருக்கிறேன், என்ன வந்துருங்க? 42. ஓகேங்களா? சரி, பாருங்கள். ஏபிசி உங்களுக்கு இதை வச்சே சொல்லிக்கலாம். ஏவையும் பியும் கூட்டினா ஏ வயசு முதல்ல இருக்கிறது ஏ தான், 2ஆவது இருக்கிறது பி தான். ஆர்டர் மாறாது கொடுத்துக்கிறது. அப்போ ஏவும் பியும் கூட்டினா எவ்வளோ வரணும்? 40 வரணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குதா? 40. சரி, பியும் சியும் கூட்டினா எவ்வளோ வந்திருக்கணும்? 38 இருக்குதா? இருக்குது. அடுத்து சியும் ஏவும் கூட்டினா எவ்வளோ வந்திருக்கணும்? 42 வந்திருக்கணும். ஏ ஆப்ஷன் வரல. இப்படி ஆப்ஷன் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது ஏவும் பியும் கூட்டினா 40. ஃபஸ்ட் ஆப்ஷனில் வருதா? இல்லை. அடுத்தது ஏவும் பியும் கூட்டினா ஃபஸ்ட் ஆப்ஷனில் 44 வருதா? வரல. ஓ, இதில் சஃபல் பண்ணி தான் கொடுத்துக்கிறாங்களா? அப்படி கொடுக்கக்கூடாதே. ஏபிசி அப்படின்னா ஆர்டராக தான் இருக்கணும். ஆர்டராக இருந்துச்சுன்னா ஏவும் பியும் கூட்டினா நமக்கு 40 வரணும். பியும் சியும் கூட்டினா இது பிசி கூட்டினா 38 வரணும். கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷனே இருக்குது. நான் தான் அந்த சாரிங்க, எக்ஸ்ட்ரீம்லி சாரி, கொஞ்சம் அவசரப்பட்டு வேறு இதில் போயிட்டோம். பாருங்கள், 22ம் 18ம் கூட்டினா ஏபி கூட்டினா எவ்வளோ வந்துருச்சுங்க? 40. 18 20 கூட்டினா 38. ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே அமைஞ்சிருச்சு. சரிங்களா? சியும் ஏவும் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வந்துருக்குது? 20 + 42. ஓகேவா? ஃபஸ்ட் ஆப்ஷன். அப்படி இல்லைனா அடுத்தடுத்து செக் பண்ணிக்கலாம். சரி, அடுத்த கொஷின்ஸ் 16வது கொஷின்ஸ் பாருங்கள். தகப்பன் மற்றும் மகனுடைய தற்போதைய வயதினுடைய விகிதம். தகப்பன் மகனுக்கு கீழே எப்பயுமே தகப்பனோட ரேஷியோ கம்மியாக தான் இருக்கணும். நீங்கள் ஒருவேளை மாற்றி எடுத்தால் கூட ஞாபகம் வந்துடும். 4 வருடங்களுக்கு பிறகு, அப்போ 4 கீழே யூஸ் பண்ணலாம். செயின் ரூல் யூஸ் பண்ணுறோம். செயின் ரூல் தொடர் விகிதம் என்னென்னா அவர்களின் வயது விகிதம் கீழே எது கண்டுபிடிக்கிறாங்களோ அது போடணும். இருவரின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை. இது இன்னொன்று லிங்க் சொல்லலாம். தற்போது என்ன ரேஷியோவில் இருக்கிறாங்க? 19:5 இருக்குது. அப்போ இந்த ரேஷியோட கூடுதல் எவ்வளோ? 19 + 5 24.
அப்போ கண்டிப்பாக இவங்களோட வயதுகளின் கூடுதலும் 24ஆல் வகுப்படும். இந்த ஒரு லாஜிக் வச்சு போடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 24ஆல் 42 டிவைட் ஆகுமா? ஆகாது. 42 டிவைட் ஆகுமா? ஆகாது. 52 டிவைட் ஆகுமா? ஆகாது. எதுதான் டிவைட் ஆகும்? அப்போ 48. இப்போ அவங்களுடைய வயதுகளின் கூடுதல் எவ்வளோ? 48. ஃபிக்ஸ் ஆகிடுச்சா? சரி, இதுதான் ஃபிக்ஸ் ஆகிட்டுன்னா நாங்கள் என்ன பிரிச்சுக்கலாம்? 48னா டிவைடட் பை 24. அப்போ ஒரு யூனிட், தட் மீன்ஸ் அந்த விகிதத்தினுடைய மதிப்பு என்ன? 2. ப்ரெசண்ட்டில் அவங்க ரேஷியோ என்ன வந்திருக்கும்? 19:5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இவருடைய வயசு 19 × 2 38, 5 × 2 10. அப்போ 48 வயசு வந்துடுச்சா? ஓகே, ரேஷியோ வச்சு நான் செக் பண்ணுறேன். இந்த தேவையே இல்லை, ஆப்ஷன் வச்சே போட்டுக்கலாம். ஒருவேளை எத்தனை வருடங்களுக்கு பிறகு? 4 வருடம். 4 வருஷத்துக்குன்னா அப்புறம் என்னது? +4 ஆட் பண்ணால் 42. இது என்ன வந்திருக்கும்? 12. கரெக்டா? சரியா போட்டுக்கணும். 42 12 12 தானே? 12 14 14. இப்போ ரேஷியோ என்ன வரணும்? 3:1. இந்த ரேஷியோ வரணும். கரெக்டாக தான் இருக்குது. 14 14 3 14. ஓகேங்களா? 42. அப்போ நம்ம ஆன்சரை வச்சு இந்த கொஷின்ஸை போட்டுக்கலாம். அடுத்த கொஷின்ஸ் 17வது கொஷின்ஸ் பாருங்கள். 17வது கொஷின்ஸ் எப்படி போடலாம்? ஆன்சர் வச்சு போடலாம். நம்ம செக் பண்ணலாம். ஒரு பையனின் தற்போதைய வயது அவனது தங்கையின் வயதை போல 2 மடங்கு. 2 மடங்கு இருக்குதா? 9 2 18, 8 2 16. இதான் தங்கை வயது. எல்லாம் செக் பண்ணுற சரியாக இருக்குது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவனுடைய வயது அவன் தங்கையின் வயதை போல 4 வயசுக்கு முன்னாடி. பாருங்கள், இது 18, இது 9. சரியாக இருக்குது. 4 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னா இவனுக்கு 14 வயசு இருக்கும். இவங்க தங்கச்சிக்கு 5 வயசு இருக்கும். இப்போ 3 மடங்காக இருக்குது. 3 5 15ன்னு இருக்கும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்லை, ஏ. சரி, அடுத்தது 16 8. அப்போ 4 வருடங்களுக்கு முன்பு என்ன இருக்கும்? 12. 4 வருடங்களுக்கு முன்பு என்ன இருக்கும்? 4. 3 12. கரெக்டாக இருக்குது பாருங்கள். பி ஆப்ஷன். சரிங்களா? பி ஆப்ஷன் கரெக்ட். சரி, அடுத்தது இப்போ ஆப்ஷன் வச்சு போடுறோம். என்ன கொடுத்துக்கிறாங்க? 3 வருடங்களுக்கு முன் 5 நபர்கள் கொண்ட குடும்பத்தின் சராசரி 5 பேர் இருக்கிறாங்க. நாம் வேணா சும்மா ஏபிசின்னு எழுதிக்கலாம். ஏ + பி + சி + டி. 5 பேர் இருக்கிறாங்களா? இப்போ நான் ப்ரெசண்ட்டுக்கு ஒடியாந்துடுறேன். கொஷினை படித்த உடனே 3 வருடங்களுக்கு முன்பு. அப்போ இவருக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வயசெல்லாம் இருந்திருக்கும். இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன ஆகும்? இவருக்கு ஒரு 3 வயசு கூடணும், இவருக்கு ஒரு 3 வயசு, இவருக்கு 3 வயசு. சரி, அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா அப்போ கொடுத்துக்கிறது சராசரி வயசு தான். அப்போ அவங்களுடைய மொத்த வயது என்னென்னா அந்த நம்பரால் பெருக்கணும். எத்தனை பேர்? 5 பேர். 5ஆல் பெருக்குனா மொத்த வயது எப்போங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருடங்களுக்கு முன். ஓகேவா? இப்போ பெருக்குனா என்ன வந்திருக்கும்? 85. சரி, இப்போ இந்த 85ஓட எவ்வளோ ஆட் பண்ணால் ப்ரெசண்ட்டில் டோட்டல் ஏஜ் வரும்? இவருக்கு ஒரு 3, இவருக்கு ஒரு 3, இவருக்கு ஒரு 3, மொத்தம் 5 15. அப்போ 85 + 15. இப்போ என்ன டோட்டல் வயசு? 100. சரி, அடுத்தது ஒரு குழந்தை பிறந்த பிறகு பின் அக்குடும்பத்தின் சராசரி வயதும் அதே தான். சரிங்களா? அக்குழந்தை பிறந்த பிறகும் சராசரி வயதும் அதே தான் எனில். சரிங்களா? சரி, இந்த இடத்துல நல்லா படித்து பாருங்கள். ஒரு குழந்தை பிறந்த பின் அக்குடும்பத்தின் சராசரி வயதும் அதே தான் எனில் அக்குழந்தையின் தற்போதைய வயது. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் மெம்பர்ஸ் ஆஃப்டர் 1 baby born the average age of this family is same today. ஓகேங்களா? சரி, இப்போ ப்ரெசண்ட்டில் இவங்களோட வயசு எவ்வளோப்பா? இது ப்ரெசண்ட்டில் இவங்களுடைய டோட்டல் வயசு எவ்வளோ? 100. ஓகேங்களா? சரி, இப்போ ரேஷியோ என்னன்னு சொல்லிக்கிறாங்க? அதே தான் சொல்லிக்கிறாங்க. அது பிறந்த பிறகும் என்னன்னு சொல்லிக்கிறாங்க? அதே தான். அப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 6 பேர். அப்போ 6 × 17 × 6 பெருக்குனா என்ன வந்திருக்கும்? 142 102. என்ன சொல்கிறாங்க புரியலீங்களா? நான் இது ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறது 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆவரேஜ் 17பா. அப்போ 5 பேருனுடைய மொத்த வயசு எவ்வளோ? 85. இப்போ அதே 5 பேர் மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ டோட்டல் வயசு ப்ரெசண்ட்டில் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாத்துக்கும் 3 வயசு ஆட் ஆகும். அப்போ என்னதுங்க? 100. சரி, இப்போ என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இந்த குழந்தை பிறந்த பிறகும் அதே சராசரி தான் இருக்குதான். அப்போ குழந்தை பிறந்த பிறகுனா இப்போ தானே பிறந்து அதை வளர்ந்து இவங்களோட தானே ஆட் ஆகும். மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? இப்போ 6 பேர் இருப்பாங்க. இப்போ 6 பேருனுடைய டோட்டல் வயசு கண்டுபிடிக்கணும். இது குழந்தை அப்படின்னு வச்சுக்கலாம் ஃபேன். அப்போ 6 × சராசரி என்ன? அதே தான் 17ன்னு சொல்கிறாங்க. பெருக்குன்னா எவ்வளோ வருது? 102. இப்போ 5 பேருடைய மொத்த வயசு எவ்வளோன்னு தெரியுது? 100. அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது யார்? அந்த குழந்தைனுடைய வயசு 2 வருஷம்.
சரிங்களா? சரி, அடுத்தது 19வது கொஷின்ஸ் ரொம்ப ஈஸி. மகன் மற்றும் அப்பாவின் தற்போதைய வயதின் கூட்டுத்தொகை. மகன், அப்பா, இப்போ இருக்கக்கூடிய கூட்டுத்தொகை 72. 12 வருடங்களுக்கு பிறகு, 12 வருஷம், அதாவது ப்ரெசண்ட்லேருந்து ஃப்யூச்சருக்கு ஓடி போயிட்டோம். சரிங்களா? அப்பா வந்து மகனை போல் எத்தனை மடங்கு இருக்கிறாரா? சரிங்களா? சரி, அப்போ 12 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு வச்சு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா மகனின் தற்போதைய வயது என்ன? அது எப்படி வேணால் போடலாம். சரி, ஓகே, நான் இதில் திரும்பவும் சொல்லி போடுறேன். 72 வயசு, இவருக்கு ஒரு 12 வயசு ஆட் ஆகும், இவருக்கு ஒரு 12 வயசு, மொத்தமாக 24 வயசு ஆட் ஆகி ஃப்யூச்சரில் அவங்களோட டோட்டல் வயசு எவ்வளோ இருக்குன்னா 96. அப்போ என்ன ரேஷியோவில் இருக்கிறாங்க? 4x. அப்போ டோட்டல் வயசு எவ்வளோன்னா 96. அப்போ x = 24. சரிங்களா? அப்போ யாருடைய வயசு மட்டும் கேட்குறாங்க? மகன் வந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் 24லாம், இப்போ என்ன வயசில் இருப்பான்? 12 வயசு. இப்போ ப்ரெசண்ட்டில் 12 இருந்தால் தான் 12 வருஷத்துக்கு அப்புறம் 12 + 12 24. ஓகேங்களா? சரி, இது வேறு மாதிரியும் போடலாம். அடுத்தது, அணுவின் வயது பிரியாவின் வயதிலிருந்து 3 குறைவு. ஓகேங்களா? அப்போ அணு வச்சு பேசுகிறோம், யார் வேணாலும் எழுதிக்கலாம். அணு வச்சு எழுதுகிறேன். அணுவின் வயது பிரியா வயசில் தான் 3 குறைவு. பிரியா வயசில் 3 கழிச்சா சரி. பிரியா வயசு 18. இதெல்லாம் கேட்டதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி. அப்போ அணுவுக்கு 15, பிரியாவுக்கு 18. யாருடைய ஆர்டரில் இருக்குதுன்னு பாருங்கள், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரியா தான் ஃபஸ்ட்டு, அப்போ 18, இவங்க 15. 6 18, 5 15. அப்போ ஆன்சர் என்னதுங்க? 6:5. ஸோ எல்லா கான்செப்டும் நடத்திருக்கணும்னா 90% மெர்ஜ் பண்ணியிருக்கிறோம். சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய இன்னும் காம்ப்ளிகேட்டடாக எதில் வரும்னா SSC இந்த மாதிரி லைட்டில் போனால் வரும். சரிங்களா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.